உலகத்தில் இருக்கிற பூனைகளுக்கெல்லாம் ஒரு குத்து சண்டை போட்டி நடந்ததுங்க அமெரிக்காவில். உலகத்தில் ஜப்பான், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா, சோமாலியா எல்லா நாட்டிலேருந்தும் பூனைகள் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து அமெரிக்கா பூனை தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஜப்பான், அமெரிக்கா பூனை. அப்போ அமெரிக்கா பூனை ஒரே குத்தில் ஜப்பான் பூனையை சாய்ச்சிருச்சுங்க. அடுத்து ரஷ்யா பூனை வந்தது, அதே ஒரே குத்து தான். அடுத்தது ஜெர்மனு, அதே ஒரே குத்து தான். இப்படி 10 ரவுண்டு 20 ரவுண்டு அந்த அமெரிக்கா பூனை தாங்க இது ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் முன்னேறிட்டே இருக்குது. அப்போ எல்லாம் கை தட்டுறாங்க, ஆஹா இந்த அமெரிக்க பூனை தான் வந்து கோப்பையை தட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஒரே கொண்டாட்டம். அமெரிக்க பூனை அப்படியே மேடையில் நின்றுட்டுருக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா சோமாலியா நாட்டிலேருந்து ஒரு பூனை ஒன்று வருதுங்க. அதை பார்த்தா அப்படியே கருப்பு கலரில் எலும்பும் தோலுமா பாவமாக இருக்குதுங்க. உடனே அந்த பூனை வந்தோன்னே அமெரிக்கா பூனை அதை பார்க்குது, இத்தனை நாட்டை நம்ம ஜெயிச்சிட்டோம், இதை ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொன்னால் உடனே சோமாலியா நாட்டு பூனை போய் மேடையில் நிற்கிதுங்க. உடனே அமெரிக்காவுடைய பூனையும் போய் நிற்கிது. உடனே சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இப்போது சோமாலியா பூனை அந்த அமெரிக்க பூனை ஓங்கி ஒரு அறை விட்டுச்சு பாருங்க. அமெரிக்கா பூனை அத்தனையும் ஜெயித்த பூனை சுருண்டு போய் ஒரு மூலையில் விழுந்துருச்சுங்க. அப்போ எல்லாம் விசில் அடிக்கிறாங்க சோமாலியா பூனைக்கு. உடனே கோப்பையை சோமாலியா பூனைக்கு கொடுத்துட்றாங்க. சோமாலியா பூனை வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குது. உடனே அது மயக்கம் போட்டு விழுந்த அமெரிக்க பூனை எந்திரிச்சு பார்க்குது, என்னடா இது இத்தனை பூனையிலையும் நம்ம ஜெயித்தோமே, இதில் போய் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தம். அது தோற்றது கூட வருத்தம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நோஞ்சாம் பூனையிட போய் நம்ம தோத்துட்டோமே, அது எப்படின்னு மண்டை போட்டு பிச்சுக்கிச்சுங்க. கடைசியில் சரி அப்படின்னு சொல்லி போட்டியெல்லாம் முடிஞ்சது. எல்லோரும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. அதை அடுத்த நாள் தான் நல்ல ஊருக்கு போவாங்க, அன்றைக்கி தங்கிட்டு போவாங்க. இப்போ நைட்டு எந்திரிச்சு அந்த பூனை அமெரிக்க பூனை அந்த நோஞ்சாம் பூனை தங்கியிருக்க ரூமுக்கு போச்சுங்க. அந்த பூனை படுத்து தூங்கிட்டு இருந்தது. உடனே போய் எழுப்பிச்சு, எந்திரிங்கன்னு உடனே அந்த பூனை எந்திரிச்சுன்னா அந்த அமெரிக்க பூனை கேட்டுச்சான், சார் நானும் எத்தனையோ நாட்டு பூனையை தோக்கடித்தேன், ஆனால் நீங்கள் என்னை ஒரு அடி விட்டீங்க சோமாலியாவிலேருந்து வந்து, அதே சுருண்டுட்டுனா அதுக்கு என்ன ரகசியம், ஆனால் உங்களை பார்த்தா எலும்பு தோல் மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சான். தம்பி நீ பூனை, ஆனால் நான் புலி. ஏன்னா சோமாலியா நாட்டில் சாப்பாடு இல்லாமல் புளியாக இருந்தேன், நான் இப்படி எலும்பு தோலமாக பூனை மாதிரி ஆகிட்டோம்ப்பா, என்னை கொண்டு அந்த போட்டியில் போட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் ஒரு அடி விட்டு நீ போய் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சான். அமெரிக்க பூனை மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்களா பார்த்துங்களேன். அதனால் யாரையுமே புறத்தோட்டத்தை வச்சு எடை போடாதீங்க, அது புலி சாப்பாடே இல்லாமல் பூனையாக மாதிரி இருந்துச்சுங்க. ஒரே ஜோக்.